முடிவெடுத்துட்டேன் அத்தை. என்ன? என்னடா முடிவெடுத்த? மீனாட்சி தான் என் பொண்டாட்டி. என் மீனாட்சியை எப்படி நான் ரசிச்சு ரசிச்சு காதலிச்சேனோ அதே மாதிரி ரசிச்சு ரசிச்சு மீனாட்சி கூட வாழ போறேன். கரெக்ட். அத்தை, புருஷன் வெளியில போயிட்டு வந்தா பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க? மல்லிகைப்பூ. அதோட சேர்த்து அல்வாவோட வரேன். நான் என்ன உன்னையவா லவ் பண்ண சொன்னேன்? நான் தானே லவ் பண்றேன்னு சொன்னேன். அதுவும் என் பொண்டாட்டிய லவ் பண்றேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் அமைதியா இருந்தவன் இப்ப எப்படி திடீர்னு மாறினா? எதனால இவ்வளவு உரிமையா பேசுறான்? இனிமே இவனை எப்படி சமாளிக்கிறது? வேட்டையன் என்ன நெருங்கி வரக்கூடாது. நெருங்கி வந்தா நான் கண்டிப்பா செத்துருவேன். கடவுளே, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். என்ன மறுபடியும் மறுபடியும் நோகடிக்காத. மீனாட்சி, ரூமுக்குள்ள வந்து சண்டையை கண்டினியூ பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா தூங்கிட்டா போலையே. மீனாட்சி, மீனாட்சி, தூங்கிட்டியா? மீனு, சரி வேணாண்டா வேட்டையா. அவளே நொந்து போயிருப்பா. அவளை இன்னும் நோக்கடிக்க வேண்டாம். பாவம் நிம்மதியா தூங்கட்டும். நம்மளும் தூங்குவோம். எங்க வச்சாங்க என்னோட ப்ராப்பர்ட்டிய? குட் நைட் வேட்டையா. கனவுது கடவுளே. இந்த நேரத்துல யார் கால் பண்றது? யாரா இருக்கும்? பிரைவேட் நம்பர்னா யாரா? ஒருவேளை
சரவணா 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 சரவணன் தானே பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சரவணா சரவணா, நீ தானே பேசுற? நீ பேசுடா. ஹலோ டேய், நீ நீ பேசுறது எனக்கு எதுவும் கேட்கலடா. கொஞ்சம் சத்தமா பேசு. ஹலோ ஹலோ சரவணா, எனக்கு எதுவும் கேட்கல. ஹலோ 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 சரவணா, சொல்லுடா. நீ தானடா பேசுற? என்னால முடியல சரவணா. டேய், நீ இல்லாம ஒவ்வொரு செகண்டும் நான் செத்துட்டு இருக்கேன்டா. எங்க இருக்க நீ? என் கூட பேசுடா. டேய், ஹலோ, நீ கால் பண்ணிட்டு ஏன்டா பேசாம இருக்க? சரவணா, பேசுடா. டேய், உன்னை கெஞ்சி கேக்குற, பேசுடா. என்னால முடியலடா, பேசு. ஹலோ சரவணா, என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை பேசுடா. ஹலோ சரவணா. ஹலோ ஹலோ கால் பண்ணிட்டு ஏன்டா பேசாம வச்ச? இந்த நிலையிலயும் ஏன்டா என்ன தண்டிக்கிற? நாம கால் பண்ணா கால் போகுமா? You're not allowed to call this number. தாங்கள் டயல் செய்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியாது. சரவணா சரவணா, டேய், ஏன்டா போனை கட் பண்ற? ஹலோ ஹலோ சரவணா, பேசுடா. ஏன் அன்னோன் நம்பர்ல இருந்து கூப்பிடுற? உன் போன்ல இருந்து பேச மாட்டியா? உன் போன் ஏன்டா ஆஃப்ல இருக்கு? உனக்கு நிறைய மெயில் பண்ண, எதுவுமே டெலிவர் ஆக மாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்ற? உன் நம்பர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா? பதில் சொல்லுடா. ஹலோ, என் கூட பேச மாட்டியா? ஹலோ, டேய், கோவமா இருக்கியாடா? மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு கோவமா இருக்கியாடா? சத்தியமா சொல்றேன் சரவணா, நீ வராத அதிர்ச்சியில நான் நில குழஞ்சு போயிட்டேன்டா. எனக்கு மனமேடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு எந்த உணர்வுமே இல்லடா. அதுக்குள்ள அந்த வேட்டைய தாலி கட்டி சரவணா, ஹலோ, டேய், நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. எனக்கு அது போதும். அது கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேனா? ஒரே ஒரு தடவை மீனாட்சின்னு கூப்பிடுறா ப்ளீஸ். எனக்கு உன் குரலை கேட்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு வாட்டி கூப்பிடுறா. நீ உயிரோட தான் இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ப்ளீஸ் சரவணா, அதுக்காக தான் உன் குரலை கேட்கணும்னு சொல்றேன். சரவணா,
பேசுடா ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு தடவை பேசு. நீ நீ உயிரோட தான் இருக்கேன்னு காட்டுடா. எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கும்டா. ப்ளீஸ் பேசுடா. ஒரே ஒரு தடவை பேசு. ஹலோ ஹலோ சரவணா. சர டேய் சரவணா. ஹலோ சரவணா. டேய் ஏன்டா பேச மாட்டேங்கிற? என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கிறியா? நான் என்னடா பாவம் பண்ண? ச்சே. சரவணா. பேசுடா சரவணா. என்னடா அப்படி பாக்குற? ஓடு ஓடு ஓடு. மாமாவும் பெட் காஃபிக்காக அவளா காத்துட்டு இருக்கேன். போடா. என்னால முடியாது. முடியாதா? ஏன்டா என்கிட்ட அதெல்லாம் சொல்ற? ஏன்னா நீ தான் ஏன் பொண்டாட்டி. நான் தொட்டு தாலி கட்டி 3 முடிச்சு போட்டேன் என் பொண்டாட்டி. அப்பனே முருகா, விடியிற இந்த காலை பொழுது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காட்சி, என்ன ஒரு அற்புதமான விடியல். மகாலட்சுமி முகத்திலே முழிச்சிருக்கேனே. வருடத்தோட இந்த நாள் மட்டும் இல்ல, இனி எல்லா நாளுமே எனக்கு நல்ல நாள் தான். என்ன இம்புட்டு ஐஸ் வைக்கிறோம், கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். மீனாட்சியே உனையின்றி துணை யாரம்மா, நீயே கதி என போற்றும் என்னை கண் பாரம்மா. அம்மா மீனாட்சியே உனையின்றி துணை யாரம்மா, நீயே கதி என போற்றும் என்னை கண் பாரம்மா. கொஞ்சம் என பாரம்மா, லைட்டா கருணை காட்டுமா. டேய் உனதாண்டா மீனுக்குட்டியே, டேய் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. குட் மார்னிங் மீனாட்சி. மீனாட்சி, இப்ப நீ நேரா கிச்சனுக்கு போற. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து சுண்ட சுண்ட காய்ச்சுற. அதுல 1.5 ஸ்பூன் காப்பி தூள், அதே அளவுக்கு ஜீனி, ரெண்டையும் ஒன்னா போட்டு உன் அழகான கையால லைட்டா ஆத்தி, ஜீனி கரெக்டா இருக்கான்னு லைட்டா குடிச்சு பார்த்து, முடிஞ்ச ஒரு டபரா கப்புல போட்டு ஆவி பறக்க எடுத்துருவாடா பாப்போம். என்னடா அப்படி பாக்குற? ஓடு ஓடு ஓடு. மாமாவும் பெட் காஃபிக்காக அவளா காத்துட்டு இருக்கேன். போடா. என்னால முடியாது. முடியாதா? ஏன்டா என்கிட்ட அதெல்லாம் சொல்ற? ஏன்னா நீ தான் ஏன் பொண்டாட்டி. நான் தொட்டு தாலி கட்டி 3 முடிச்சு போட்டேன் என் பொண்டாட்டி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நேத்துல இருந்து உன் நடவடிக்கை மாறிக்கிட்டே இருக்கு. இனிமே எல்லாம் அப்படிதான் மீனாட்சி. மாமாக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு. போடா, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. பாரு, தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக நீ என் புருஷனும் கிடையாது,
நான் உன் பொண்டாட்டியும் கிடையாது. அதே நேரத்துல இந்த மாதிரி காஃபி கொடுக்கறது, சோறாக்கி போடுறதுன்னு பணிவிட செய்ய நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரி கிடையாது. உனக்கு காஃபி வேணும்னா கிச்சனுக்கு போ, போட்டு குடி. அதை விட்டுட்டு என்கிட்ட சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா சொல்றேன், என்னை விட்டு விலகியே இரு. கிட்ட நெருங்கி வராத. மீனாட்சி, நானும் மரியாதையா சொல்றேன், எனக்கு காப்பி வேணும், ஒழுங்கா காப்பி போட்டு கொடு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் மீனாட்சி. நேற்று வரைக்கும் நீ பார்த்த வேட்டையன் வேற, இன்னைக்கு நீ பார்க்குற வேட்டையன் வேற. நான் முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி, இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ இப்படியே இருந்துக்கோ. ஆனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் உன்கிட்ட எந்த நேரத்துலையும் நெருங்கி வந்து தவறாலாம் நடந்துக்க மாட்டேன். அந்த வகையில் நீ நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதுக்காக பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னா சொன்னா ஐ எம் சாரி மீனாட்சி, அதை என்னால கேட்க முடியாது. நீ என்ன புருஷனா பார்க்க வேண்டாம், ஆனா நான் உன்னை என் பொண்டாட்டியா தான் பார்ப்பேன். செல்ல பொண்டாட்டியா பார்ப்பேன். ஏன்னா ஐ லவ் யூ மீனாட்சி. மாமாவும் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நீயே போக போக தெரிஞ்சுப்ப. அப்புறம் எனக்கு உன் கையால தான் காப்பி குடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா குடிப்பேன். காஃபி வித் மீனாட்சி, மை மீனாட்சி. நீ போய் போட்டு வையே, மாமா லைட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி, இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏய், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திரு. என்ன மாப்பிள்ள தனியா எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கியா? போய் பேசுவோமா இல்ல எஸ்கேப் ஆயிடுவோமா? ஐயோ பார்த்துட்டானே. அது சரி, பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்காது. இன்னைக்கு நம்ம செத்தோம், எதையாவது சொல்லி சமாளிச்சிருவோம். அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும். மாப்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? முன்ன விட சதை வச்சு ஆள் கும்முன்னு இருக்கியப்பா. அப்புறம் என்ன நடக்குது? ஆக்சுவலி பை த பை, இன்ஃபேக்ட் நானே உங்ககிட்ட வந்து நேர்ல பேசணும்னு இருந்தேன். பட் கொஞ்சம் பிஸியா இருந்தனால பேச முடியாம போயிடுச்சு. அது வந்துடா மாப்ள. போயிடு. இல்லடா மாப்ள. டேய் போடா. டேய் மாப்ள. டேய், இன்னொரு தடவை வைத்தி மாப்பிள பங்காளின்னு சொன்ன தங்கறதுல. பச்சோந்தி நாயே, கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி தானடா நீ. அந்த வேட்டையை கொடுக்குற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு தான்டா என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாழாக்குன. உன்னெல்லாம் கண்ட துண்டமா வெட்டி எறிஞ்சா கூட என் கோவம் தீராதுடா. பாரு டக்ளஸ், என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா ஏறிட்டு போயிரு. போறான்றல மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. போடா. டேய் வைத்தி, என்ன கூட விடுறா. சின்ன வயசுல இருந்து டக்ளஸ் என்ன மீனாட்சி மேல எவ்வளவு பாசமா இருந்தாடா. அவ வாழ்க்கையை சீரழிக்க எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நம்பிக்கை துரோகி. டேய் மாப்ள, என்ன வேணாலும் பண்ணு, அடி கொல்லு, ஏன் கண்டதுண்டமா கூட வெட்டு, எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்குடா. ஆனா துரோகின்னு மட்டும் என்ன சொல்லாதடா. டேய் மாப்ள, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா ஆத்தா கூட என்ன வளர்க்கலடா. என் நண்பன் நீதானடா என்ன வளர்த்த. திங்கிறதுக்கு சோறு கொடுத்த, தங்கிறதுக்கு பண்ண வீட்டுல இடம் கொடுத்த,
கட்டிக்கிறதுக்கு உன் துணிமணி எல்லாம் கொடுத்தியடா. இதெல்லாம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன் மாப்ள. நான் வேட்டை கூட சேர்ந்ததுல உண்மைதான் மாப்ள, இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கு துரோகம் பண்றதுக்காக அவன் கூட சேரல. அவன் கூடவே இருந்து அவன் என்ன செய்யறான்னு உழவு பார்க்கதான் மாப்ள அவன் கூடவே சேர்ந்தேன். அவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மாப்ள தெரிஞ்சது அவன் கெட்டவன் இல்லடா, நல்லவன்டா. உண்மையை சொல்லணும்னா டேய் டேய் நான் சொல்றத கேளுடா. டேய் 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 வேட்டை நல்லவன்டா. போடா. டேய் அவன் ரொம்ப நல்லவன்டா. அவன் மீனாட்சிக்கு துரோகம் பண்ணலடா. டேய் டேய் வைத்தி, நானும் வேட்டையிடும் உனக்கும் மீனாட்சிக்கு துரோகம் பண்ணலடா. நம்புடா. டேய் நம்புடா. மீனு, என் மாமாக்கும் ஓ மாமாக்கும் ஒரு அருமையான காப்பி கொண்டா பார்க்கலாம். என்னடா அப்படி பாக்குற? காப்பி காப்பி காப்பி. காஃபி வேணுமா? காஃபி இருடா, இருக்கு உனக்கு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன்,